Picture. Auto shapes. வேர்டில் ரெடிமேட் ஷேப்புகள் உள்ளன. அவை ரெக்டாங்கிள், சர்க்கிள், லைன்ஸ், ஸ்டார்ஸ் மற்றும் பல வடிவங்களில் உள்ளன. இன்சர்ட் மெனுவிற்கு சென்று பிக்சரின் கீழ் ஆட்டோ ஷேப்ஸை செலக்ட் செய்யவும். ஆட்டோ ஷேப்ஸில் பல வகைப்பட்ட கோடுகள், ஷேப்ஸ், ஆரோஸ், ஃப்ளோசார்ட் ஷேப்ஸ், ஸ்டார்ஸ், கட்அவுட்ஸ் மற்றும் பேனர்கள் உள்ளன. நாம் ஒரு ஸ்மைலியை வரைவோம். நாம் ஷேப்பை செலக்ட் செய்தவுடன் அது டிராயிங் ஸ்பேஸை காட்டும். அங்கு நாம் வரைந்து கொள்ளலாம். குறிப்பு: நாம் ஷேப்பை டிராயிங் ஸ்பேஸிற்கு வெளியே வரைந்து பின் டிராயிங் ஸ்பேஸை டெலீட் செய்தால் வரைந்த ஷேப்பும் டெலீட் ஆகிவிடும். மோர் ஆட்டோ ஷேப்ஸ் ஐகானை பயன்படுத்தி கிளிப்பார்ட்டில் இருந்து மேலும் ஆட்டோ ஷேப்ஸ்களை பெற்றுக்கொள்ளலாம். டாஸ்க் பேனில் இருந்து ஷேப்பை செலக்ட் செய்து அதை உள்ளீடு செய்ய டபுள் கிளிக் செய்யவும். வேர்ட் ஆர்ட். டாக்குமெண்டில் டெக்ஸ்டிலிருந்து பிரிக்கப்பட்ட இமேஜில் பணி செய்வது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. வேர்ட் ஆர்ட் மூலம் டெக்ஸ்டிற்கு ஃப்ளேர் மற்றும் ஸ்பிளாஷிங் ஹெட்டிங்ஸ் போன்ற எஃபெக்ட்களை இன்சர்ட் மெனு சென்று பிக்சரில் உள்ள வேர்ட் ஆர்ட்டை தேர்ந்தெடுக்கவும். வேர்ட் ஆர்ட் கேலரியில் ஸ்டைலை செலக்ட் செய்யவும். ஓகேவை கிளிக் செய்யவும். எடிட் டெக்ஸ்ட் பாக்ஸ் சென்று டெக்ஸ்டை டைப் செய்து அதன் ஃபாண்ட் மற்றும் ஸ்டைலை ஆல்டர் செய்யவும். நாம் விங்ஸ் மீடியா ஒர்க்ஸ் என டைப் செய்வோம். ஓகேவை கிளிக் செய்வோம். ஆம், மிக ஜொலிப்பாக பல கலர்கள் மற்றும் ஷேடோஸுடன் இந்த டெக்ஸ்ட் மாறியுள்ளதை காணலாம். பின்பு டூல்பார் செக்ஷனில் வேர்ட் ஆர்ட்டின் ஸ்டைல், டெக்ஸ்ட் மற்றும் ஏனைய ஆப்ஷன்களை எப்படி எடிட் செய்வது என்பது பற்றி அறியலாம். சார்ட். MS Word ஒரு டாக்குமெண்டிற்கு கிராஃபிக் எடிட்டர் மூலம் சார்ட்டை சேர்க்க உதவுகிறது. பிக்சரிலிருந்து சார்ட்டை தேர்ந்தெடுக்கவும். இது தாமாகவே சார்ட்டை இன்சர்ட் செய்வதுடன் டேட்டா ஷீட்டை ஓபன் செய்யும். 3 வேறுபட்ட ஆப்ஷனிற்கு வேல்யூஸை குறிப்பிடவும். நாம் சார்ட்டில் ரைட் கிளிக் செய்து கலர், பேட்டர்ன் மற்றும் டாக்குமெண்டின் வியூவை மாற்றியமைத்துக் கொள்ளலாம். சார்ட்டின் வெளியே கிளிக் செய்தால் நார்மல் மோடிற்கு வந்துவிடலாம். டூல் பார், ஆட்டோ டெக்ஸ்ட் கண்ட்ரோல் மற்றும் டூல் பாக்ஸ். ஆட்டோ டெக்ஸ்ட். இந்த டூல்பார் மூலமாக நாம் அட்ரஸ் லைன், சல்யூட்டேஷன் போன்ற ஆட்டோ டெக்ஸ்ட் என்ட்ரிஸை என்டர் செய்ய முடியும். ஆட்டோ டெக்ஸ்ட் நமக்கு நாம் அடிக்கடி பயன்படுத்தும் டெக்ஸ்ட் மற்றும் கிராஃபிக்ஸ் ஆகியவைகளை எளிதாகவும் வேகமாகவும் ஸ்டோர் செய்யவும் இன்சர்ட் செய்யவும் உதவுகிறது. கிரியேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்ற தலைப்பின் கீழ் ஆட்டோ டெக்ஸ்ட் டயலாக் பாக்ஸ் பற்றி நாம் முன்பே விவாதித்திருக்கிறோம். கண்ட்ரோல். நாம் ஃபார்ம் ஃபீல்ட்ஸை போல் ஆக்டிவ்எக்ஸ் கண்ட்ரோலை வேர்ட் டாக்குமெண்டில் கண்ட்ரோல் டூல்பாக்ஸை பயன்படுத்தி உள்ளீடு செய்யலாம். அதன் ஆப்ஷன்களை பற்றி இப்போது பார்ப்போம். இந்த டூல்பாரில் எந்த கண்ட்ரோலை கிளிக் செய்தாலும் அது தாமாகவே டிசைன் மோடிற்கு சென்றுவிடும். ப்ராப்பர்ட்டிஸை பயன்படுத்தி செலக்டட் கண்ட்ரோலை நாம் மாறுதலுக்குட்படுத்தலாம். நாம் பெயர், நிறம், பார்டர் ஸ்டைல் ஆகியவைகளை குறிப்பிட முடியும். கோடை பார்க்கவோ அல்லது பெயர் மற்றும் நிறம் ஆகியவைகளை மாற்றவோ முடியும். செக் பாக்ஸ். இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்தவுடன் டிக் மார்க் ஒன்று தோன்றும். இதில் நாம் பல ஆப்ஷன்களை தேர்ந்தெடுக்கலாம். உதாரணமாக, நமக்கு பல ஹாபீஸ் இருந்தால் நாம் இங்கு செலக்ட் ஆல் என்பதை தேர்ந்தெடுக்கலாம். அல்லது ஏதேனும் ஒரு ஆப்ஷனையும் தேர்ந்தெடுக்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸ். இதனுள் நாம் டெக்ஸ்டை டைப் செய்ய இயலும். பட்டன். இந்த ஆப்ஷன் மூலம் பட்டன்களை உருவாக்க முடியும். இதன் மூலம் நாம் ஒரு ஃபார்மை டைவர்ட் செய்யவோ கண்ட்ரோல் செய்யவோ முடியும். ரேடியோ பட்டன்.
இந்த ஆப்ஷன் டாட்டை எடுத்துக்கொண்டு ஏதேனும் ஒரு ஆப்ஷனை செலக்ட் செய்ய உதவுகிறது. உதாரணமாக, பாலினத்தில் ஆண் அல்லது பெண் ஏதேனும் ஒன்றை மட்டுமே செலக்ட் செய்ய இயலும். லிஸ்ட் அண்ட் காம்போ பாக்ஸ். லிஸ்ட் மற்றும் காம்போ பாக்ஸ் வேல்யூஸை எடுத்துக்கொள்ளும். லிஸ்ட் மூலம் நாம் பல ஐட்டம்களை செலக்ட் செய்து கொள்ள முடியும். ஷிஃப்ட் கீயை அழுத்தி இப்பயனை பெறலாம். காம்போ பாக்ஸ் என்பதில் ஒரு ஐட்டம் மட்டுமே தேர்ந்தெடுக்க முடியும். இதுபோல் நாம் ஸ்க்ரால் பார்ஸ், டெக்ஸ்ட் லேபிள், இமேஜஸ் என்று மேலும் பல கண்ட்ரோல்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். டூல்பாரில் டிஃபால்ட்டாக 162 கண்ட்ரோல்கள் உள்ளன. ஆட்டோ ஃபார்மேட். ஆட்டோ ஃபார்மேட் மூலம் நாம் ஒரு டாக்குமெண்டின் ஒவ்வொரு பாராகிராஃபிற்கும் ஸ்டைலை அமைத்துக் கொள்ளலாம். ஃபார்மேட்டை செலக்ட் செய்து ஆட்டோ ஃபார்மேட் என்ற சப்மெனுவை தேர்ந்தெடுக்கவும். ஆட்டோ ஃபார்மேட்டின் ஆப்ஷன்களை ரெவ்யூ செய்வதற்கும் மாற்றுவதற்கும் ஆப்ஷனை கிளிக் செய்யவும். ஆட்டோ கரெக்ட் டயலாக் பாக்ஸில் நாம் தேவைப்படும் ஆப்ஷனை எனேபிள் அல்லது டிசேபிள் செய்து கொள்ளலாம். ஆட்டோமேட்டிக் ஃபார்மேட்டிங்கை செயல்படுத்த ஆட்டோ ஃபார்மேட் நவ் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும். மாற்றங்களை ரெவ்யூ செய்ய ஆட்டோ ஃபார்மேட் அண்ட் ரெவ்யூ ஈச் சேஞ்ச் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும். டாக்குமெண்டை ஜெனரல், லெட்டர் மற்றும் இமெயிலாக தேர்ந்தெடுக்கவும். நாம் ஜெனரல் டாக்குமெண்டை செலக்ட் செய்து கொள்ளலாம். இது ஃபார்மேட்டிங் முடிவுற்றதை காட்டுகிறது. இப்போது நாம் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளவோ ரிஜெக்ட் செய்யவோ முடியும். மாற்றங்களை ரெவ்யூ செய்ய ரெவ்யூ ஆஃப் சேஞ்சஸை கிளிக் செய்யவும். இது செய்யப்பட்ட மாற்றங்களை காட்டும். முன்பாக அல்லது பின்பாக சென்று தேவையெனில் மாற்றங்களை ஒத்துக்கொள்ளலாம் அல்லது ரிஜெக்ட் செய்யலாம். ஸ்டைல் கேலரி, டெம்ப்ளேட்ஸ் ஸ்டைல் கேலரி மூலம் தேவையான ஸ்டைலை அப்ளை செய்து கொள்ளும். அக்செப்ட் ஆல் அனைத்து ஃபார்மேட்டிங் ஆப்ஷனையும் ஏற்றுக்கொள்ளும். ரிஜெக்ட் ஆல் அனைத்தையும் நிராகரித்துவிடும். டயகிராம் மற்றும் டெக்ஸ்ட் பாக்ஸ். டயகிராம். வேர்ட் டிராயிங் டூல்பார் மூலம் பல வகைப்பட்ட டயகிராமேட்டிக் டூல்ஸை பயனீட்டாளருக்கு அளிக்கிறது. இன்சர்ட் மெனு சென்று டயகிராமை செலக்ட் செய்யவும். டயகிராம் கேலரியிலிருந்து டயகிராம் டைப்பை செலக்ட் செய்யவும். நாம் ரேடியலை செலக்ட் செய்வோம். ஓகேவை கிளிக் செய்வோம். டயகிராமை இன்சர்ஷன் பாயிண்டில் உள்ளீடு செய்ய முடிகிறது. தாமாகவே அது டயகிராம் மற்றும் டிராயிங் டூல்பாரை ஓபன் செய்துவிடும். டயகிராம் டூல்பார் மூலம் நாம் தற்போது உபயோகத்தில் உள்ள டயகிராமில் ஷேப்ஸை உள்ளீடு செய்ய இயலும். ஷேப்ஸ் ஓவர்லாப் ஆகிவிட்டால் மூவ் ஷேப்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நாம் டயகிராமை மேலும் கீழுமாக அரேஞ்ச் செய்து கொள்ளலாம். ரிவர்ஸ் டயகிராம் ஆப்ஷன் டயகிராமை முழுவதுமாய் ரிவர்ஸ் செய்துவிடும். லேஅவுட் மூலம் நாம் ஃபிட் த டயகிராம் டு கண்டென்ட்ஸ், எக்ஸ்பேண்ட் டயகிராம் மற்றும் டயகிராமை ஸ்கேல் செய்து கொள்ள முடியும். ஆட்டோ ஃபார்மேட் மூலம் டயகிராம் ஸ்டைலை செட் செய்து கொள்ளலாம். நாம் டயகிராமின் தற்போதைய ஸ்டைலை ஆல்டர் செய்து கொள்ளலாம். ஃபயர் என்பதை செலக்ட் செய்வோம். அப்ளையை கிளிக் செய்தால் டயகிராமின் ஸ்டைல் மாற்றப்பட்டதை காணலாம். சேஞ்ச் டூவை உபயோகப்படுத்தி டயகிராமின் ஷேப்பையும் மாற்றிக்கொள்ளலாம். டெக்ஸ்ட் ராப்பிங் மூலம் நாம் டெக்ஸ்டை டயகிராமினுள் கொண்டு வர முடியும். நாம் ஒவ்வொரு ஷேப்பிற்கும் சில டெக்ஸ்ட்களை கொடுப்போம். இப்போது டயகிராம் ஒரு முழுமையடைந்த நிலையில் காணப்படுகிறது. டெக்ஸ்ட் பாக்ஸ். டெக்ஸ்ட் பாக்ஸில் டெக்ஸ்டை ஹோல்ட் செய்து கொள்ள முடியும். முந்தைய MS Word வெர்ஷனில் டெக்ஸ்ட் பாக்ஸஸை ஃப்ரேம்ஸ் என்று அழைத்தார்கள். இன்சர்ட் மெனுவிலிருந்து டெக்ஸ்ட் பாக்ஸை தேர்ந்தெடுக்கவும்.
கர்சர் கிராஸ் சிம்பலாக மாறி நமக்கு தேவையான அளவிற்கு டெக்ஸ்ட் பாக்ஸை வரைந்து கொள்ள முடியும். நாம் மவுஸை ரிலீஸ் செய்தால் டெக்ஸ்ட் கர்சர் டெக்ஸ்ட் பாக்ஸினுள் இருப்பதை காணலாம். தேவையான டெக்ஸ்டை கீபோர்டிலே அடிக்கவும். இயல்பாகவே டெக்ஸ்ட் பாக்ஸ் டூல் பார் ஓபன் ஆகும். நாம் 2 டெக்ஸ்ட் பாக்ஸஸ் நடுவில் இணைப்பை ஏற்படுத்தலாம். டிராயிங் டூல்பார். டிராயிங். இந்த டூல்பார் மூலம் நாம் MS வேர்டில் உள்ள பல வடிவங்களை உள்ளிட முடியும். அதுபோல் நம்மால் வடிவங்களை வரையவும், கோடுகள் போடவும், ஆரோக்களை வரையவும் இயலும். ஆட்டோ ஷேப்பிலிருந்து ஏதாவது ஒரு டிராயிங் டூலை செலக்ட் செய்யவும். உதாரணத்திற்கு லைன், ஃப்ளோ சார்ட், பேசிக் ஷேப் அல்லது ஸ்டார் போன்ற ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம். நாம் இந்த ஐகான்களை பயன்படுத்தி கோடுகள் வரையலாம். நம்மிடம் உள்ள இந்த ஸ்டாரை ஆல்டர் செய்து கலர் நிரப்பலாம். நாம் ஷேப், லைன் மற்றும் டெக்ஸ்டுகளுக்கு ஷேடோவையும் உருவாக்கலாம். ஆட்டோ ஷேப்களின் அகலம், ஸ்டைல், பார்டர்கள் மற்றும் 3-டைமென்ஷனல் வியூ போன்றவற்றை இந்த ஆப்ஷன்களை கொண்டு உருவாக்கலாம். குறிப்பு: நாம் நிழல் அல்லது முக்கோண பரிமாணம் 2இல் ஒன்று மட்டுமே ஒரே நேரத்தில் அளிக்க இயலும். ஆக டிராயிங் டூல்பாரை பயன்படுத்தி நாம் நமது டாக்குமெண்ட்களை பல வடிவங்களிலும் கோடுகளிலும் சீர்படுத்தலாம். ஸ்டைல்ஸ் மற்றும் ரிவீல் ஃபார்மேட்டிங். ஸ்டைல் ஃபார்மேட்டிங். ஒவ்வொரு டாக்குமெண்டிற்கும் அதற்கே உரிய ஒரு தனி வடிவம் இருக்கும். ஃபார்மேட் மெனுவில் ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபார்மேட்டிங்கை தேர்ந்தெடுக்கவும். இது டாஸ்க் பேனில் ஓபன் ஆகும். இது நாம் தேர்ந்தெடுத்த டெக்ஸ்டின் ஃபார்மேட்டை காட்டும். நாம் செலக்ட் ஆலையோ அல்லது நியூ ஸ்டைல் என்ற ஆப்ஷனையோ தேர்ந்தெடுக்கலாம். ஃபார்மேட்டிங்கை அப்ளை செய்ய ஆரோவை கிளிக் செய்து நியூ ஸ்டைல்ஸை தேர்ந்தெடுக்கவும் அல்லது மாடிஃபை ஸ்டைலை தேர்ந்தெடுக்கவும். நேம், ஸ்டைல் டைப் மற்றும் வேறு ஆப்ஷன்களை புதிய ஸ்டைல் உருவாக்க குறிப்பிடவும். நாம் அவ்வாறு செய்தவுடன் அவை லிஸ்ட் செய்யப்பட்டுவிடும். நாம் மாடிஃபை செய்ய வேண்டிய ஸ்டைலை தேர்ந்தெடுத்து அதன் ப்ராப்பர்ட்டீஸை ஆல்டர் செய்து கொள்ளலாம். ஃபார்மேட்டை கிளிக் செய்து அவைகளை அப்ளை செய்து கொள்ளவும். நாம் அவைலபிள் ஸ்டைல், ஆல் த ஸ்டைல் மற்றும் கஸ்டம் ஸ்டைல் ஆகியவைகளை பார்க்கலாம். ரிவீல் ஃபார்மேட்டிங். வேர்டில் ரிவீல் ஃபார்மேட்டிங் டாஸ்க் பேனை பயன்படுத்தி டெக்ஸ்டில் உள்ள கேரக்டர் ஃபார்மேட்டிங்கை தெரிந்து கொள்ளலாம். ஃபார்மேட் மெனுவில் உள்ள ரிவீல் ஃபார்மேட்டிங்கை செலக்ட் செய்யவும். நாம் ஃபார்மேட்டிங் பற்றி அறிய வேண்டிய டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். இப்போது இது ஃபார்மேட்ஸை காட்டும். இது ஃபாண்ட், அலைன்மெண்ட், செலெக்ஷன்ஸ், மார்ஜின்ஸ், புல்லெட்ஸ் மற்றும் நம்பரிங்கை லிஸ்ட் செய்து காட்டும். டிஸ்டிங்விஷ் ஸ்டைல் சோர்ஸ். இது பாராகிராஃப் ஸ்டைலில் ஃபார்மேட்டிங் செய்யப்பட்டதை காட்டும். ஷோ ஆல் ஃபார்மேட்டிங் மார்க்ஸ் என்பதன் மூலம் ஸ்பேசஸ், டேப்ஸ், டாக்குமெண்டில் காணப்படும் குறிப்புகள் ஆகியவற்றை காட்டவோ மறைக்கவோ முடியும். புக்மார்க்ஸ் மற்றும் ஹைப்பர்லிங்க். புக்மார்க். நாம் ஒரு நீளமான பெரிய டாக்குமெண்டை கையாளும் போது அதில் சில குறிப்பிட்ட இடங்களை மீண்டும் சுலபமாக கண்டுபிடிக்கும் வகையில் மார்க்ஸ் செய்வதுதான் புக்மார்க். நாம் புத்தகங்களை படிக்கும்போது இடையில் ஏற்படுத்தும் புக்மார்க்ஸ் போலத்தான் இதுவும். இன்சர்ட் மெனுவில் உள்ள புக்மார்க்கை தேர்ந்தெடுக்கவும். அதில் பேஜிற்கு பெயர் அல்லது மார்க்கை டைப் செய்யவும். புக்மார்க் லிஸ்டை பெயர்களாகவும் இடங்களாகவும் பகுத்து கொள்ளலாம். ஹிடன் புக்மார்க்ஸ் என்பது கிராஸ் ரெஃபரன்ஸ் போன்ற மறைத்து வைக்கப்பட்ட புக்மார்க்ஸையும் வெளிக்காட்டும். ஆட் த நேம் டு த லிஸ்ட் என்பதை கிளிக் செய்யவும். டெலீட் ஆப்ஷன் மூலம் தற்சமயம் தேர்ந்தெடுக்கப்பட்ட புக்மார்க்கை அழித்துவிடலாம்.
கோ டு என்ற ஆப்ஷன் மூலம் தேவையான பக்கத்திற்கு இதோ இதுபோல் வந்துவிடலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்தை மார்க் செய்யவும் சுலபமாக பக்கங்களுக்கு சென்று வரவும் புக்மார்க்ஸ் பயன்படுகிறது. ஹைப்பர்லிங்க். ஹைப்பர்லிங்க் மூலம் நாம் இன்டர்நெட்டில் உள்ள தகவல்களை தொடர்பு கொள்ளலாம். இதன் மூலம் டாக்குமெண்டின் பல இடங்களுக்கு செல்ல முடியும். வேறு டாக்குமெண்டிற்கும் செல்ல முடியும். நாம் ஹைப்பர்லிங்க்ஸை சவுண்ட் மற்றும் வீடியோ போன்ற சாதனங்களிலும் பயன்படுத்தலாம். ஹைப்பர்லிங்கை டெக்ஸ்ட் மற்றும் இமேஜஸ் ஆகியவைகளிலும் வைத்துக்கொள்ளலாம். இன்சர்ட் மெனுவில் உள்ள ஹைப்பர்லிங்கை செலக்ட் செய்யவும். நாம் கர்சரை வைத்தால் லிங்க் காட்டப்பட வேண்டிய டெக்ஸ்ட் எதுவென இங்கே குறிப்பிட வேண்டும். உதாரணமாக ஹாரிசான் என்று வைத்துக்கொள்வோம். ஃபைல் பிரவுசர் விண்டோவை சேர்ந்த லொகேஷனை செலக்ட் செய்யவும். நாம் ஹைப்பர்லிங்கை குறிப்பிட்ட புக்மார்க்கில் வைக்க வேண்டுமெனில் பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். அட்ரஸ் புக்கில் உள்ள URL லிங்க் இடத்தில் டைப் செய்யவும். ஒரு இமெயில் ஹைப்பர்லிங்க் ஏற்படுத்த இமெயில் அட்ரஸ் பட்டனை பயன்படுத்தவும். அதைத் தொடர்ந்து சப்ஜெக்டில் இமெயில் அட்ரஸை என்டர் செய்யவும். நியூ டாக்குமெண்ட் என்ற ஆப்ஷன் லிங்கை மட்டும் புதிய டாக்குமெண்டில் வைத்துக்கொள்ளும். நாம் டாக்குமெண்டை பார்க்க விரும்பும் கோணத்தில் அதன் ஃப்ரேமை தீர்மானித்துக் கொள்ளலாம். இதற்கு டார்கெட் ஃப்ரேம் என்ற ஆப்ஷனை பயன்படுத்த வேண்டும். ஓகேவை கிளிக் செய்து ஹைப்பர்லிங்க் டெக்ஸ்டை வைத்துக் கொள்ளவும். கண்ட்ரோல் கீயை அழுத்தி டெக்ஸ்டின் மீது கிளிக் செய்தால் அது டூல் பார்ஸ், டேட்டாபேஸ். வியூ மெனுவில் உள்ள டூல்பார் மூலமாக டேட்டாபேஸை செலக்ட் செய்யவும். இந்த டூல்பார் நமக்கு டேட்டாபேஸை உள்ளிட மற்றும் ஃபீல்ட்ஸை மேனேஜ் செய்ய மற்றும் MS ஆக்சஸில் ரெக்கார்ட் செய்ய உதவுகிறது. இவற்றை ஒன்றன்பின் ஒன்றாக காண்போம். டேட்டா ஃபார்ம். டேட்டா ஃபார்மை பயன்படுத்தி மெயில் மர்ஜ் மூலம் எடிட் செய்யவோ டேட்டாக்களை பெறவோ முடியும். இது மெயில் மர்ஜிலிருந்து ஒரு ரெக்கார்டை எடுத்துக்கொள்ளும். மேனேஜ் ஃபீல்ட்ஸ். இது சோர்ஸ் டேட்டாபேஸில் உள்ள பெயர் வரிசைகளை எடிட் செய்யவோ டெலீட் செய்யவோ இன்சர்ட் செய்யவோ உதவி செய்கிறது. ஆட் ஆர் டெலீட் ரெக்கார்ட் ஆப்ஷன் மூலம் நாம் ரெக்கார்ட்களை சோர்ஸ் டேட்டாபேஸிலிருந்து சேர்க்கவோ நீக்கவோ உதவி செய்கிறது. நாம் நம்முடைய ரெக்கார்ட்களை ஏறு வரிசையிலிருந்து இறங்கு வரிசையாக மாற்றவும் இயலும். ஒரு டேட்டாபேஸை MS ஆக்சஸ் மூலம் உள்ளிட வேண்டுமெனில் இன்சர்ட் டேட்டாபேஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். அப்டேட் ஃபீல்ட் அண்ட் சர்ச் என்ற ஆப்ஷன் மூலமாக நாம் நமது ரெக்கார்ட்ஸை புதுப்பிக்கவும் தேடவும் செய்ய முடியும். மெயில் மர்ஜ் த மெயின் டாக்குமெண்ட்ஸ் என்ற ஆப்ஷன் நாம் தற்சமயம் உபயோகிக்கும் டாக்குமெண்ட்ஸை லிங்க்ட் டாக்குமெண்ட்ஸிலிருந்து விடுவித்து ஒரு சேர இணைக்கும். எனவே டேட்டாபேஸ் டூல்பார் மூலம் நாம் முழு டேட்டாபேஸையும் அணுக இயலும். ரிசர்ச் பேன். வேர்ட் நமக்கு வார்த்தைகளின் அர்த்தங்களை தெசாரஸ் அல்லது டிக்ஷனரி மூலம் அறிந்து கொள்ள பல ரிசர்ச் டூல்களை அளித்துள்ளது. டூல்ஸ் மெனுவில் உள்ள ரிசர்ச் பேனை செலக்ட் செய்யவும். சர்ச் டெக்ஸ்ட் பாக்ஸில் தேவைப்படும் வார்த்தையை குறிப்பிடவும். நாம் ரெஃபரன்ஸ் புக்ஸ், தெசாரஸ் ஆகியவைகளில் தேடலாம் அல்லது வார்த்தையை மொழிபெயர்ப்பு செய்யலாம். கோ மெனுவை கிளிக் செய்யவும். நாம் குறிப்பிட்ட வார்த்தையின் அர்த்தத்தை இப்போது பார்க்கலாம். அந்த வார்த்தையை உள்ளிட வேண்டுமெனில் ஆரோவை கிளிக் செய்து இன்சர்ட் அல்லது காப்பியை செலக்ட் செய்யவும். லுக்அப் என்ற ஆப்ஷன் மேலும் பல அர்த்தங்களை அவ்வார்த்தைக்கு காட்டும். டிரான்ஸ்லேஷன். நாம் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை மொழிபெயர்ப்பு செய்ய முடியும். அசலான மொழி மற்றும் மாற்ற வேண்டிய மொழி ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும். கோ மெனுவை கிளிக் செய்தால் மொழி மாற்றம் செய்யப்பட்ட வார்த்தையை காணலாம். குறிப்பு: வார்த்தைகளை கண்டுபிடிக்க தெசாரஸ் பெரிதும் உதவுகிறது. இதன் மூலம் நாம் தேர்ந்தெடுத்துள்ள வார்த்தைக்கு இணையான வார்த்தைகளை நாம் கண்டுபிடிக்க முடியும்.
இது ஒரு வார்த்தையின் வேறு விதமான அமைப்பை கூறும் அல்லது ஒரு வார்த்தையின் பொருளுக்கு வேறு அர்த்தம் தரும் வார்த்தையையும் குறிப்பிடும். வார்த்தையின் அர்த்தத்தை அறிந்து கொள்ள அந்த வார்த்தையின் மேல் ரைட் கிளிக் செய்யவும். அதன் அர்த்தம் வேர்ட் டிக்ஷனரியில் காணப்படவில்லையெனில் தெசாரஸை திறந்து பார்க்கவும். புல்லெட்ஸ் மற்றும் நம்பரிங். புல்லெட்ஸ் என்பதன் மூலம் நாம் டெக்ஸ்ட்களில் உள்ள குறிப்பிடத்தக்க புள்ளி விவரங்கள் மற்றும் கருத்துக்களை பாகுபடுத்தி பிரித்து காட்டலாம். டாக்குமெண்டில் விவரங்களை தெளிவாக எடுத்துக்காட்ட மிக சிறந்த வழியாக இந்த ஆப்ஷன் அமைகிறது. வேர்ட் இயல்பாகவே வழக்கமான ஷேப்களான சர்க்கிள்ஸ், சாலிட் ஸ்கொயர், 3D டைமண்ட்ஸ் மற்றும் சிலவற்றை கொண்டுள்ளது. டாக்குமெண்டில் புல்லட்டில் காட்டப்பட வேண்டிய டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். ஃபார்மேட் மெனுவில் உள்ள புல்லெட்ஸ் அண்ட் நம்பரிங் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். புல்லட் டேபின் கீழ் டிஃபால்ட் புல்லெட்ஸ் காணப்படும். தேவையானவற்றை செலக்ட் செய்யவும். நாம் ஒரு புல்லட்டை உருவாக்கி, அதாவது கஸ்டமைஸ் செய்து அதை சேர்க்க விரும்பினால் கஸ்டமைஸ் என்பதை செலக்ட் செய்யவும். நாம் சில கேரக்டர்களை காணலாம். தேவையெனில் நாம் ஃபாண்ட், கேரக்டர் மற்றும் பிக்சரை மாற்றிக்கொள்ளலாம். இண்டென்டேஷன் மற்றும் டெக்ஸ்ட் பொசிஷன் ஆகியவற்றையும் மாறுதலுக்கு உட்படுத்தலாம். நாம் ஆப்ஷன்ஸில் மாறுதலை குறிப்பிட்டவுடன் மாற்றத்தை காணலாம். அவற்றை நாம் பிரிவ்யூ விண்டோவில் காணலாம். ஓகேவை கிளிக் செய்தால் புல்லட்டை அப்ளை செய்யலாம். அடுத்து காணப்படுவது நம்பர்ட் லிஸ்ட்ஸ். இது புல்லட் லிஸ்ட் போன்ற அமைப்பை கொண்டதுதான். எனினும் அதில் உள்ள வித்தியாசம் என்னவெனில், இங்கு லிஸ்ட் புல்லட்டால் அல்லாது நம்பர்களால் வரிசைப்படுத்தப்படும். நாம் நம்பர்ஸை நம்பர் ஃபார்மேட், ஸ்டைல் மற்றும் பொசிஷனை குறிப்பிட்டு நமக்கேற்றவாறு கஸ்டமைஸ் செய்து கொள்ளவும் முடியும். நாம் இவற்றை அலைன் செய்ய டெக்ஸ்ட் பொசிஷன் மற்றும் இண்டென்டேஷன் ஆகியவை உதவுகிறது. பிரிவ்யூ விண்டோ மூலம் தற்போது செய்த மாற்றங்களை நாம் காணலாம். ஓகேவை கிளிக் செய்து நாம் செய்த மாற்றங்களை அப்ளை செய்து கொள்ளலாம். அவுட்லைன் நம்பர்ட் லிஸ்ட்ஸ். இவை புல்லட்ஸ் மற்றும் நம்பர் லிஸ்டை ஒத்து காணப்படும். ஆனால் இதில் மல்டி லெவல் லிஸ்ட்ஸ் உள்ளது. லெவல் ஆஃப் இண்டென்டேஷனை பொறுத்துதான் ஒவ்வொரு பாராகிராஃபின் புல்லட்ஸ் அல்லது நம்பர்ஸ் மாறும். இங்கு நம்பர்ஸையும் புல்லட்டுகளையும் லெவல் 9 வரை மிக்ஸ் செய்து கொள்ள முடியும். கஸ்டமைஸின் கீழ் லெவலை தேர்ந்தெடுத்து அதன் நம்பர் ஃபார்மேட் மற்றும் ஸ்டைலை குறிப்பிடவும். ஆரம்ப எண், பழைய லெவல் நம்பர் ஆகிய சேர்க்கப்படக்கூடிய நம்பர் மற்றும் நம்பர் ஃபார்மேட்டின் ஃபாண்ட் ஆகியவற்றை மாற்றியமைத்துக் கொள்ளலாம். இண்டெக்ஸஸ் மற்றும் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். பெரிய டாக்குமெண்ட்டுகளுக்கு இண்டெக்ஸஸ் மற்றும் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. பயன்படுத்துபவர்கள் இதை பயன்படுத்தி பல இடங்களுக்கு எளிதாக செல்லலாம். இண்டெக்ஸஸ் மேனுவலாக, அதாவது உபயோகிப்பவரே சேர்த்துக்கொள்ள வேண்டுமெனில் ரெஃபரன்ஸ் ஆப்ஷனை இன்சர்ட் மெனுவிலிருந்து தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இது இண்டெக்ஸின் பிரிவ்யூவை காட்டும். நாம் அதில் காணப்படும் பல ஆப்ஷன்களில் எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம். அதேபோல் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸிற்கும் ஃபிகருக்கும் பிரிவ்யூ உள்ளது. லெவல், ஷோ அண்ட் அலைன் பேஜ் நம்பர்ஸ் மற்றும் மாடிஃபிகேஷன் போன்ற ஆப்ஷன்களை பயன்படுத்தி டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸ் என்பது லீகல் இஷ்யூஸ் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்கள் பற்றியது. இது ஒரு தனித்தன்மையுடைய டூல் ஆகும். வெர்ஷன்ஸ் மூலமாக குறிப்பிட்ட ஃபார்மில் நாம் டாக்குமெண்ட்டை சேவ் செய்து கொள்ளலாம். அதாவது ஒரு டாக்குமெண்ட்டில் பலவித அப்டேட்ஸை நாம் வெர்ஷன்ஸ் பயன்படுத்தி சேவ் செய்து கொள்ளலாம். நம்மிடம் ஒரு டாக்குமெண்ட் உள்ளது. நாம் அதன் தற்போதுள்ள நிலையில் அதை சேவ் செய்வோம். ஃபைல் மெனு சென்று வெர்ஷனை செலக்ட் செய்யவும்.
டாக்குமெண்டின் தற்போதைய நிலையில் உள்ள ஃபைலை சேவ் செய்ய சேவ் நவ்-ஐ கிளிக் செய்யவும். வெர்ஷன்ஸ் டயலாக் பாக்ஸ் சேவ் செய்யப்பட்ட நேரம் மற்றும் தேதி ஆகியவற்றை காட்டும். நாம் வெர்ஷனில் கமெண்ட்ஸை டைப் செய்து கொள்ளலாம். இப்போது அனைத்து வெர்ஷன்களும் டிஸ்ப்ளே செய்து காட்டப்படுகிறது. ஆட்டோமேட்டிக்லி சேவ் அ வெர்ஷன் ஆன் க்ளோஸ் என்பதன் மூலம் டாக்குமெண்ட் எப்போது க்ளோஸ் செய்யப்படும் போதும் தாமாகவே அதனுடைய வெர்ஷனாக சேவ் செய்து கொள்ளும். ஓப்பன் ஆப்ஷன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வெர்ஷனை உடைய டாக்குமெண்ட்டை ஓப்பன் செய்ய முடியும். டெலீட் ஆப்ஷன் மூலம் டாக்குமெண்டின் வெர்ஷனை டெலீட் செய்ய முடியும். வியூ கமெண்ட் மூலம் நாம் டாக்குமெண்டின் வெர்ஷன் பற்றி எழுதிய குறிப்புகளை திரும்ப பார்க்கலாம். எனவே நீங்கள் தொடர்ந்து அப்டேட் செய்ய வேண்டிய ரிப்போர்ட், ப்ரொஃபைல் அல்லது டாக்குமெண்ட்ஸை தயார் செய்யும் போது வெர்ஷன் ஆப்ஷனை பயன்படுத்தி டாக்குமெண்டின் பலதரப்பட்ட ஃபார்ம்ஸை சேவ் செய்து கொள்ளலாம். XML டாக்குமெண்ட். XML-இன் விரிவாக்கம் எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ் ஆகும். அடிப்படையில் வேர்ட் வெப் ஆத்தரிங் சாஃப்ட்வேர் அல்ல. வேர்டின் தன்மையை வெப்பிற்கு ஏற்றவாறு மாற்றியமைக்க HTML மற்றும் XML ஆகியவற்றை அறிமுகப்படுத்தியுள்ளனர். XML மூலம் நமக்கு தேவையான மார்க்கப்புகளை உருவாக்கிக் கொள்ளலாம். மார்க்அப் என்பது டாக் போன்றவைகள். இதனை நாம் வெப் டாக்குமெண்ட்களில் பயன்படுத்தலாம். XML டாக்குமெண்ட் டைப் டெஃபினிஷனை விவரிக்கிறது. இதனை கொண்டு XML-இல் டாகுகளை குறிப்பிடலாம். MS Word 2003 டாக்குமெண்ட்டுகளை ஷேர் செய்யும் விதமான XML-இன் தன்மையை உள்ளடக்கியுள்ளது. XML டாக்குமெண்ட்டை நியூ டாக்குமெண்ட் டாஸ்க் பேனிலிருந்து ஓபன் செய்யலாம். புதிய XML டாக்குமெண்ட் ஓபன் ஆவதை இப்போது காணலாம். XML டாக்குமெண்ட்டை அப்ளை செய்ய ஸ்கீமாவை செலக்ட் செய்ய வேண்டும். ஸ்கீமா ஆட் அல்லது லைப்ரரியிலிருந்து ப்ரௌஸ் செய்து தேர்ந்தெடுக்கலாம். இங்கு காணப்படும் டேபுகளை பற்றி இப்போது அறியலாம். XML ஸ்கீமா. ஸ்கீமா என்பது டேட்டா பற்றி விவரிக்கும் மற்றும் அந்த டாக்குமெண்டில் உபயோகப்படுத்திய XML டேகை பற்றி விவரிக்கும். XML எக்ஸ்பான்ஷன் பேக்ஸ் டேப் டாக்குமெண்டில் அட்டாச் செய்யப்பட்டுள்ள XML எக்ஸ்பான்ஷன் பேக்கின் லொகேஷன் மற்றும் பெயரை தெரிவிக்கும். லிங்க்ட் CSS-இன் பொதுவான பாத்தை தெரிவிக்கும். XML என்பது வேர்ட் அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்களில் ஒன்று. இதனை கொண்டு டாக்குமெண்ட்டை தயாரிக்க ஒருவருக்கு XML மற்றும் அதன் பயன்பாடுகள் பற்றி XML என்பது வேர்ட் அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்களில் ஒன்றாகும். இதனை கொண்டு டாக்குமெண்ட்டை தயாரிக்க ஒருவருக்கு XML மற்றும் அதன் பயன்பாடுகள் பற்றி நன்கு தெரிந்திருப்பது அவசியம். Send to. ஃபைல் மெனுவிற்குள் சென்று Send to என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். இந்த ஆப்ஷன் மூலம் நம்முடைய டாக்குமெண்ட்டை ஒரு இமெயில் ஆகவோ, ரெவ்யூ செய்யவோ, ஃபேக்ஸ் அனுப்பவோ அல்லது பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் செய்யவோ இயலும். மெயில் ரெசிபியன்ட். இந்த ஆப்ஷன் மூலமாக நம்முடைய டாக்குமெண்ட்டை இமெயில் மெசேஜாக உருவாக்கி இமெயில் அட்ரஸ் என கேட்கும் இடத்தில், அதாவது to மற்றும் CC பகுதிகளில் இமெயில் அட்ரஸை நிரப்ப வேண்டும். சென்ட் அ காப்பி என்ற பட்டனை கிளிக் செய்தால் நாம் குறிப்பிட்ட அட்ரஸிற்கு டாக்குமெண்ட்டை அனுப்ப இயலும். மெயில் ரெசிபியன்ட் ஃபார் ரெவ்யூ. இந்த ஆப்ஷனை நாம் பயன்படுத்த இமெயிலுடன் இணைந்த புரோகிராம் தேவைப்படும். MAPI என்று இதை அழைப்பார்கள், அதாவது மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன் that allows messaging and other applications என்பதுதான் அதன் விரிவாக்கம். இதன் மூலம் முதலில் நாம் டாக்குமெண்ட்டை ஓபன் செய்து பின் இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்து அதன் மூலமாக டாக்குமெண்ட்டை ரெவ்யூ செய்ய அனுப்பலாம். ஆன்லைன் மீட்டிங் பார்ட்டிசிபென்ட் என்ற ஆப்ஷன் மூலமாக நம்மால்
இன்டர்நெட்டில் பலருடன் தொடர்பு கொண்டு நம் டாக்குமெண்டை பற்றி விவாதிக்க முடியும். அப்போது நம்முடைய டேட்டா மற்றும் தகவல்கள் அனைத்தையும் நாம் நெட் மூலம் பரிமாறிக்கொள்ளலாம். நாம் டாக்குமெண்டை ஃபேக்ஸ் மூலமாகவும் அனுப்ப இயலும். சென்ட் டூவில் உள்ள ரெசிபியன்ட் யூசிங் ஃபேக்ஸ் மாடம் என்ற ஆப்ஷன் மூலம் நாம் ஃபேக்ஸ் அனுப்ப வேண்டிய டாக்குமெண்டை தேர்ந்தெடுத்து ஃபேக்ஸ் சாஃப்ட்வேரின் பெயர், ஃபேக்ஸ் பெறுபவரின் பெயர், கவர் மற்றும் அனுப்புனரின் பெயர் போன்ற விவரங்களை வழங்க வேண்டும். ஃபினிஷ் பட்டனை கிளிக் செய்தவுடன் அனுப்ப வேண்டிய பேஜ் ஓபன் செய்யப்படும். சென்ட் ஃபேக்ஸ் நவ் பட்டனை அழுத்தினால் டாக்குமெண்ட் குறிப்பிட்ட நபர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதேபோல் இன்டர்நெட் மூலமாகவும் நாம் ஃபேக்ஸ் அனுப்ப இயலும். சர்வீஸ் புரோவைடரை ஓபன் செய்து டாக்குமெண்டை தேர்ந்தெடுத்து அதை இன்டர்நெட் மூலமாக ஃபேக்ஸ் அனுப்பலாம். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர்பாயிண்ட். இந்த ஆப்ஷன் மூலமாக நம்முடைய டாக்குமெண்டை ஒரு பிரசன்டேஷனாக உருவாக்க முடியும். இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்தால் அது தானாகவே நம் டாக்குமெண்டை தனித்தனி பக்கங்களாக பிரித்து ஒரு பிரசன்டேஷனாக காண்பிக்கும். ஆக நாம் நம்முடைய ஒரு டாக்குமெண்டை ரெவ்யூ செய்ய, மெயிலாக அனுப்ப, ஃபேக்ஸ் அனுப்ப மற்றும் பிரசன்டேஷனாக